மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை சீண்டும் இனவாத தரப்பு கொழும்பில் நடத்திய பாதுகாப்பு மாநாடு. தமிழீழ விடுதலை புலிகள் மீளுருவாக்கத்தில் அவர்களின் களம் மாற்றப்பட்டுள்ளது என இலங்கை புவிசார் அரசியல், வெளிநாட்டுக் கொள்கை மற்றும் சர்வதேச உறவுகள் ஆகிய துறைகளில் நிபுணரான அசங்க அபே குணசேகர தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் இன்னும் முடியவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச ரீதியிலான தலைவர்கள் இருக்கிறார்கள். பெயரை குறிப்பிட்டு கூறினால் நோர்வேயிலிருந்து நடிகன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை வழிநடத்துகிறார். அடுத்ததாக பிரான்சிலிருந்து விநாயகம் ஆயுதமேந்திய புலனாய்வு பிரிவை வழிநடத்துகிறார். இந்தியாவிலிருந்து சிரஞ்சீவி மாஸ்டர் என்ற பெயரில் ஒருவர் செயற்பட்டு வருகின்றார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் வந்து செல்ல அரை மணித்தியாலம் மட்டுமே ஆகும். தற்போது அவர்கள் தங்களது களத்தை மாற்றியுள்ளனர். ஏனெனில் இலங்கைக்குள் செயற்படுவதை எதிர்காலத்திற்கு பாரப்படுத்தியுள்ளனர். நாங்கள் பயங்கரவாதத்தை 2009 மே மாதத்தில் இந்த நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்த போதிலும் அதன் பின்னர் புனர்வாழ்வு பெற்றும் பெறாமலும் தப்பியோடிய அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் இதனை அமைப்பாக்க உள்ளனர். ஆயுதமேந்திய புலனாய்வு மற்றும் அரசியல் பிரிவுகளாக தனித்தனியாக செயற்பட்டு நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற தயாராகி வருகின்றார்கள். அரசியல் ரீதியாக ருத்ரகுமாரன், அருட்தந்தை இம்மானுவேல், சுரேந்திரன் உள்ளிட்ட குழுவினர் செயற்பட்டு வருகின்றனர். அவர்களிடமே நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் பலம் உள்ளது. அவர்களிடமே பணம் இருக்கிறது. அந்த பணம் அனைத்தையும் நிர்வாகம் செய்வது நெடியவன் ஆகும். சமீபத்தில் முக்கிய நபர்கள் சிலர் சென்று இவர்களை சந்தித்து அங்கு எட்டப்பட்ட உடன்படிக்கைகளின்படிதான் இன்று எமது இராணுவத்தினருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இது செய்யப்படுகின்றது. அவர்கள் ஒருபோதும் தனிநாடு என்ற கொள்கைக்கு அப்பால் செல்வதில்லை. அவர்கள் இந்த தனி நாட்டு கொள்கையை இந்த மண்ணில் செயற்படுத்துவதற்காகவே போராடுகின்றார்கள். எனவே நாம் சுதந்திரமாக வாழ வேண்டுமானால் அதற்கு எதிராக போராட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்குள் எவ்வகையிலும் தமிழின படுகொலை எதுவும் இடம்பெறவில்லை. அமைச்சர் விஜித ஹேரத் ஆஸ்திரேலியா விஜயத்தில் தெரிவிப்பு. இலங்கைக்குள் எவ்வகையிலும் தமிழின படுகொலை எதுவும் இடம்பெறவில்லை என வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ ஆஸ்திரேலிய விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு இலங்கை திரும்புவதற்கு முன்னர் கான்பெராவில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் சிபிஎஸ் சிங்கள சேவைக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது அமைச்சர் இதனை வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் சிட்னி நகரில் அரங்கேறிய சில அரசியல் நடவடிக்கைகள் இலங்கையின் தேசிய நல்லிணக்கத்திற்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என சுட்டிக்காட்டிய அமைச்சர் இது குறித்து வெளிவிவகார அமைச்சு ஊடாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு உத்தியோகபூர்வமாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றும் வெளிப்படுத்தினார். சர்ச்சைக்குரிய இந்த அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய அதேவேளை இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக தீர்மானம் மிக்கதொரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கவும் அமைச்சர் சமர்த்தாக செயற்பட்டுள்ளார். இதற்கமைய பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையில் இலங்கைக்கான அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் தங்களது முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளன. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் அவர்களை நேரில் சந்தித்து இலங்கையின் இறையாண்மைக்காக குரல் கொடுத்த அமைச்சர் விஜித் ஹேரத் இலங்கையில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் மாற்றம் குறித்து ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை சமூகம் பெருமிதத்துடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் உள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உட்பட 3 வெளிநாட்டு பயண தடை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் 2 இராணுவ அதிகாரிகளுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் பாசன் அமரசேன வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையின் காரணமாக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவான் பாசன் அமேசேர இந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் சுரேஷ் சாலே ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார்.
அதானி குழுமத்தை வெளியேற்றிய NPP அரசு மற்றொரு இந்திய நிறுவனத்தை உள்வாங்கியது. இந்தியாவின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான அதானி குழுமத்தினை வடக்கிலிருந்து தேசிய மக்கள் சக்தி வெளியேற்றியிருந்த நிலையில் மற்றொரு முன்னணி இந்திய நிறுவனம் கால் ஊன்றியுள்ளது. இன்று நடைபெற்ற அனுர அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் முள்ளிக்குளம் காற்றாலை மின் பரிமாற்ற திட்டத்தினை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தம் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிக்குளம் மின் கட்டமைப்பு துணை மின் நிலையம் மற்றும் அந்த துணை மின் நிலையத்தில் கட்டுமான பணிகளுக்காக சர்வதேச போட்டி கொள்முதல் நடைமுறையின்படி கேள்விகள் கோரப்பட்டன. ஏலங்களின் மதிப்பீட்டை தொடர்ந்து உயர்மட்ட கொள்முதல் குழு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஏலதாரரான இந்தியாவின் நிறுவனத்தினருக்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முன்னதாக பூநகரி கௌதாரி முனை மற்றும் மன்னாரில் அதானி குழுமத்தினால் நிறுவப்பட்டிருந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அனுர அரசினால் ரத்து செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக உண்மைக்கும் நீதிக்குமான திட்டம் ஸ்ரீலங்காவில் மரணித்தவர்களை கணக்கிடல். ஸ்ரீலங்காவில் 2009 ஆண்டு போர் முடிவடைந்ததன் 10ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்துலக உண்மைக்கும் நீதிக்குமான வேலை திட்டம் மற்றும் மனித உரிமைகள் தரவாய்வு குழு ஆகியவை போரினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் முயற்சியை முன்னெடுத்துள்ளன. இந்த முயற்சி போரின் காரணமாக உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை புள்ளி விவர அடிப்படையில் மதிப்பிடுவதாகும். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அயலவர்களிடமிருந்து உயிரிழந்தவர்களின் பெயர்கள் மற்றும் தகவல்களை சேகரித்து வழங்குமாறு அமைப்புகள் கேட்டுக்கொண்டுள்ளன. அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் யாஸ்மின் சூக்கா இறந்தவர்களின் பெயர்களை பதிவு செய்வது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மரியாதையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் இந்த திட்டம் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பதை மையமாக கொண்டிருந்தாலும் பின்னர் போரில் உயிரிழந்த சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களின் தகவல்களையும் சேர்க்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள உயிரிழந்தவர்களின் பட்டியல்கள் அல்லது தொடர்புடைய தகவல்கள் இருப்பின் அவற்றை பகிர்ந்து ஒத்துழைக்குமாறும் அமைப்புகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளன. தகவல்கள் HRDAG மற்றும் ITJP ஆகிய அமைப்புகளுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி itjps1@gmail.com அல்லது info@hrdag.org என்ற முகவரிக்கு உங்கள் தகவல்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கனகராயன் குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் முன்னாள் யாழ் மாவட்ட அரசு அதிபரின் மகன் உட்பட 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. வவுனியா கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதியில் ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் இமல்டா சுகுமாரின் புதல்வன் உட்பட 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். வவுனியா யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதியில் அருகில் வீதியால் பயணித்த 2 இளைஞர்கள் மீது சொகுசு கார் மோதியதில் 2 இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கனகராயன் குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை விபத்துக்குள்ளான சொகுசு காரின் பின்னால் வந்த ஹயஸ் ரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உயிரிழந்த 2 இளைஞர்களும் கனகராயன் குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் இமல்டா சுகுமாரின் புதல்வனான அற்புதராஜா தர்ஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர்களின் உடல்கள் தற்போது பிரேத சோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இவ்விபத்து தொடர்பான தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கனகராயன் குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.
மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கியது தமிழக வெற்றிக் கழகம். தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதாக தவிக தலைவரும் முதல்வருமான விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தவிக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் வெளியிட்ட அறிவிப்பில் இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினரிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மாநிலங்களவை எம்பிக்கள் 24 பேரின் 6 ஆண்டு பதவிக்காலம் 2026 ஜூன் ஜூலையில் முடிவடைகின்றது. இதனால் அந்த இடங்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சி.வி. சண்முகம் உட்பட 3 பேர் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் 3 இடங்களுக்கு அதே நாளில் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மயிலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சி.வி. சண்முகம் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவையே உலுக்கிய சிறுவன் கொலை, கைதான காதலன் அஷ்கரின் நெஞ்சை பதற வைக்கும் வாக்குமூலம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே 1.5 வயது குழந்தை கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் குழந்தையின் தாய் அகிலா மற்றும் அவரது காதலன் அஷ்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுமங்காடு அருகே உள்ள பனவூர் பகுதியில் இந்த சம்பவத்தில் 1.5 வயது சிறுவன் அர்ஷித் உயிரிழந்தான். ஆரம்பத்தில் குழந்தை உணவு தொண்டையில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் உடற்கூறு ஆய்வில் வெளிவந்த தகவல்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. உடற்கூறு ஆய்வு அறிக்கையின்படி குழந்தையின் உடலில் மொத்தம் 91 காயங்கள் இருந்துள்ளன. மேலும் விலா எலும்புகள் 7 இடங்களில் முறிந்திருந்ததுடன் மூளை மற்றும் மார்பு பகுதியில் கடுமையான இரத்த கசிவும் ஏற்பட்டிருந்தன. இதுவே குழந்தையின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் குழந்தையின் மார்பில் ஏறி மிதித்ததால் உள் உறுப்புகள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குழந்தையின் கால்கள் மற்றும் பிறப்புறுப்பு பகுதியில் சிகரெட் லைட்டர் மூலம் சூடு வைக்கப்பட்ட காயங்களும் இருந்ததாக உடற்கூறு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக குழந்தை தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குழந்தையின் 2 கைகளிலும் ஏற்கனவே எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கு காரணம் சைக்கிளில் இருந்து விழுந்தது என தாய் கூறியிருந்தார். ஆனால் தற்போது அவையும் தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் என்பது தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது தனது காதல் உறவுக்கு குழந்தை தடையாக இருந்ததாக அஷ்கர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குழந்தையை வெறுப்புடன் பார்த்த அவர் தொடர்ந்து தாக்கி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. குழந்தை மீதான கொடுமைகள் குறித்து தெரிந்திருந்தும் அதை தடுக்கவோ காவல்துறைக்கு தெரிவிக்கவோ தவறியதாக தாய் அகிலா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் வெளியானதும் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். ஆதாரங்களை சேகரிப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களை சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற போது பொதுமக்கள் திரண்டு சென்று எதிர்ப்பு தெரிவித்தனர். நிலைமை பதற்றமாக மாறியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ருவண்டா அகதிகள் புகலிட ஒப்பந்த வழக்கில் பிரித்தானிய அரசுக்கு ஆதரவாக சர்வதேச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ருவண்டா அகதிகள் புகலிட ஒப்பந்த வழக்கில் பிரித்தானிய அரசுக்கு ஆதரவாக சர்வதேச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதன் மூலம் ருவாண்டாவிற்கு மில்லியன் கணக்கான பவுண்டுகளை இழப்பீடாக வழங்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து பிரித்தானிய அரசு தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் அகதிகளை ருவாண்டாவிற்கு அனுப்பி பராமரிப்பதற்காக முன்னைய கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கத்தினால் ஒரு சர்ச்சைக்குரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. எனினும் கடந்த 2024ஆம் ஆண்டு பிரித்தானிய பிரதமராக பதவியேற்ற கியர் ஸ்டார்மர் இத்திட்டத்தை அதிரடியாக ரத்து செய்தார். இந்த ஒப்பந்தம் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தங்களுக்கு குறைந்தது 60 மில்லியன் பவுண்டுகள் இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் என்று ருவாண்டா அரசு கோரியிருந்தது. இது தொடர்பான வழக்கு நெதர்லாந்தின் ஹக் நகரில் உள்ள நடுத்தர நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட நடுவர் மன்ற அமர்வு
ருவாண்டாவின் நிதியுதவி கோரிக்கைகளை முற்றிலும் நிராகரித்துள்ளது. கடந்த 2024 நவம்பரில் இரு நாடுகளுக்கும் இடையே பரிமாறப்பட்ட ராஜதந்திர குறிப்புகளின்படி 2025 மற்றும் 2026 ஆகிய ஆண்டுகளில் ஏப்ரல் மாதங்களில் பிரித்தானியா வழங்க இருந்த கூடுதல் தொகைகளை கோர மாட்டோம் என்று ருவாண்டா ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்ததை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் உள்நாட்டு போரில் ருவாண்டாவின் தலையீடு இருப்பதாக கூறி லண்டன் தனது நிதி உதவிகளை நிறுத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு ஏற்கனவே கசப்படைந்திருந்தது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு ருவாண்டாவிற்கு பலத்த பின்னடைவாகவும் பிரித்தானிய அரசுக்கு பெரும் நிதி பக்கபலமாகவும் அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஹார்மூஸ் நீரிணையில் ஈரான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை தாக்கியது அமெரிக்கா. ஹார்மூஸ் நீரிணையில் அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையின் ஒரு பகுதியாக ஈரான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை தாக்கி முடக்கியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. போட்ஸ்வானா நாட்டின் கொடியுடன் பயணித்த MFD லெக்ஸி என்ற அந்த கப்பலின் பணியாளர்கள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்ததை அடுத்து அமெரிக்க விமானம் ஒன்று அதன் என்ஜின் அறை மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல் தாக்கப்பட்ட தருணத்தை காட்டும் காணொளி ஒன்றை அமெரிக்க மத்திய கட்டளையகம் வெளியிட்டுள்ளது. எனினும் ஈரான் இந்த விவகாரம் குறித்து பகிரங்கமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கப்பல்களுக்குமான தனது முற்றுகையை அமெரிக்க இராணுவம் ஏப்ரல் 13 முதல் அமுல்படுத்த தொடங்கியிருந்தது. அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச கடல் பகுதியில் ஹாக் தீவு நோக்கி பயணித்த போட்ஸ்வானா கொடியுடனான MFD லெக்ஸி கப்பலுக்கு எதிராக அமெரிக்க படைகள் முற்றுகை நடவடிக்கைகளை மேற்கொண்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கப்பலின் பணியாளர்கள் 24 மணித்தியால காலப்பகுதியில் பலமுறை அமெரிக்க படைகளின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க தவறினர் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த முற்றுகை அமுலுக்கு வந்ததிலிருந்து ஒட்டுமொத்தமாக 6 வணிக கப்பல்கள் முடக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 122 கப்பல்கள் வேறு திசைகளுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama, adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.